எல்லாம் வல்ல அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, நமக்கு தமிழிலும் ஆன்மீகத்திலும் பெருமை சேர்த்த ஒரு பெரிய வரம் இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா நம்ம கந்தபுராணம் தான். இது யாருக்காக எழுதப்பட்டதுன்னு தெரியுமா? நம்ம மாதிரியான சாதாரணமான மக்களுக்காக தான் எழுதப்பட்டது. இந்த புராணம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சாதாரண மக்களுக்கு இருக்க பக்தி, மரியாதை, நம்பிக்கை, இந்த மூன்றையும் சொல்லித்தரும் ஒரு ஒளிவிளக்கு போல தான் இந்த கந்தபுராணம் விளங்குது. இந்த கந்தபுராணத்தை பற்றி நம்ம பேசணுன்னா இன்றைக்கி ஒரு நாள் போதாது. ஆக்சுவலாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், நம்ம வாழ்நாளே பத்தாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம். நிறைய சின்ன சின்ன நுணுக்கமான தூய ஆன்மீக விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. இந்த கந்தபுராணம் எப்படின்றது முருகப்பெருமானின் வாழ்க்கை, அவர் எப்படி இருந்தார், சைர சிந்தனை, அவரோட சிந்தனை எப்படி இருந்தது, அவரோட போராட்டங்கள், அவர் கிடைச்ச வெற்றி, ஒரு தூய ஆன்மீகம், இது சம்பந்தமான விளக்கம் இருக்கிறதா இந்த கந்தபுராணம். இது எப்படி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, கந்தபுராணம் முழுசாக ஒரு பதிவில் எப்படி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இது திருஞான சம்பந்தர் ஷேக்கிலார், காஷ்யப்ப முனிவர், கச்சியப்ப சிவாச்சாரியார், இந்த மாதிரி புலவர்கள்லாம் தமிழ் மொழியில் நிறையா பண்ணியிருக்காங்க. இதில் வெறும் எல்லாம் வல்ல அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, நமக்கு தமிழிலும் ஆன்மீகத்திலும் பெருமை சேர்த்த ஒரு பெரிய வரம் இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா நம்ம கந்தபுராணம் தான். இது யாருக்காக எழுதப்பட்டதுன்னு தெரியுமா? நம்ம மாதிரியான சாதாரணமான மக்களுக்காக தான் எழுதப்பட்டது. இந்த புராணம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சாதாரண மக்களுக்கு இருக்க பக்தி, மரியாதை, நம்பிக்கை, இந்த மூன்றையும் சொல்லித்தரும் ஒரு ஒளிவிளக்கு போல தான் இந்த கந்தபுராணம் விளங்குது. இந்த கந்தபுராணத்தை பற்றி நம்ம பேசணுன்னா இன்றைக்கி ஒரு நாள் போதாது. ஆக்சுவலாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், நம்ம வாழ்நாளே பத்தாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம். நிறைய சின்ன சின்ன நுணுக்கமான தூய ஆன்மீக விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. இந்த கந்தபுராணம் எப்படின்றது முருகப்பெருமானின் வாழ்க்கை, அவர் எப்படி இருந்தார், சைர சிந்தனை, அவரோட சிந்தனை எப்படி இருந்தது, அவரோட போராட்டங்கள், அவர் கிடைச்ச வெற்றி, ஒரு தூய ஆன்மீகம், இது சம்பந்தமான விளக்கம் இருக்கிறதா இந்த கந்தபுராணம். இது எப்படி இந்த மாதிரி புலவர்கள்லாம் தமிழ் மொழியில இது நமக்கு தொலைஞ்சு போன நம்ம நம்பிக்கை ஒரு மீட்டு கொடுக்குற ஒரு அருமருந்தா இருக்கு. அது மட்டும் இல்லை, இது நமக்கு துன்பத்தை வெல்லக்கூடிய துணிவையும் தரும். எந்த ஒரு சும்மா நம்ம பேசுகிறோம், முருகனுக்கு அரோகரா அப்படின்னா பாருங்க, எவ்வளோ நம்மளுக்கு கஷ்டம், ஒரு மனசுல சஞ்சலம், ஒரு துன்பம் இருந்தாலும் அரோகரா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லாத்துக்கும் ஒரு புத்துணர்வு. உங்கள்கிட்ட சொன்னேன், முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா. நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்மளோட முருகன் அப்படின்ற சொல்லியே இருக்கு. நம்ம முருகன் அப்படின்னாலே எப்படின்னா, நம்மிடையே ஒரு கடவுள் மட்டும் இல்லை, அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல ஃபாதர், சிஸ்டர், பிரதர் மாதிரி நமக்கு எதை கேட்டாலும் அவர் மனசை அமைதி. அதனால்தான் இந்த கந்தபுராணத்தை கேட்ட உடனே நம்ம மனசுல ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை உருவாகுது அப்படின்னா அதுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஒரு எளிமையான வாழும் நம்ம மாதிரியான மக்கள் இந்த கதையை கேட்டு நாமும் முடியும், நம்மளாலையும் முடியும், நம்மளும் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளும் ஒரு விஷயத்த செஞ்சோம்னா நம்ம ஜெயிச்சு காட்டலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குற விதமாக தான் இந்த கந்தபுராணம் விளங்குது. இது நான் மற்றவங்களை சொல்கிறத விட இப்போ நானே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கந்தபுராணத்தை தான் முதலையாக நான் இப்போ எடுத்திருக்கேன். இது முழுசாக அந்த கடவுள் மேலே பக்தி பெற்று அந்த கடவுளுடைய அனுகிரகத்தால் தான் இது முடியுது. அவருக்கான கோடான கொடி நன்றிகளோடு இதை நான் ஆரம்பிக்கிறேன். சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய, சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் படிவேல், அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன், தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல்
பதில் சொல்பவன் அப்பன் பழனியப்பன். கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான். அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு களித்திருப்பான். துள்ளி வரும்படி வேலுக்கு மேலொரு ஜோதி பிழம்பும் உண்டோ, அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ. வெள்ளி முகம் 12 கண்டபின் வேறொரு சொர்க்கம் உண்டோ, ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேலனை வெல்வதுண்டோ. சித்தர் வணங்கிய சேவர் கோடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம், அந்த சிக்கிலாயினும் செந்திலாயினும் சென்று கனிந்து நிற்போம். பக்தருக்கென் அம்மா 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 கேக்குதா? முருகன் வந்திருக்கேம்மா, உங்க குழந்தை வந்திருக்கேன். அம்மா அம்மா வந்துகிட்டே இருக்கம்மா உங்க வீட்டுக்கு. நீங்க தேட நான் வந்துக்கிட்டு தாமா இருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்துக்கிறேம்மா. உங்களுக்கே தெரியும்மா, கூடிய சீக்கிரம் நீங்க என்ன பாப்பீங்கம்மா. சந்தோஷமா இருக்க போறீங்க. செல்லாம் நடக்கும்மா. அங்க நினைச்சுக்கோங்கம்மா, நல்லதே. உன் வாழ்வில் நான் வந்துவிட்டேன். இனி உன் இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று நீ வருந்தாதே. இப்போது அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகிறது. உன் இல்லத்தில் நல்லது நடக்கப் போகிறது. உன் தொழில் மெம்மேலும் வளரப் போகிறது. உன் கவலைகள் அனைத்தும் காற்றில் பறந்து போகப் போகிறது. காலையில எழுந்ததும் நான் பாக்குற முகம் இவங்களோடது தான். தூங்குறதுக்கு முன்னாடி நான் பாக்குற கடைசி முகமும் இவங்களோடது தான். இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் உசுறு இருக்கிற வரைக்குமே இதுதான் நடக்கும். தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா, மருதமர சத்தியமாகும் ஆறுபடையும் சண்முகா, தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா, ஆதிசைவம் மேல சத்தியமா, அந்த ஆனமுகம் மேல சத்தியமா, ஆறுமுகம் மேல சத்தியமா, அந்த ஞான பழம் மேல சத்தியமா, மொத்த மனசுல மொத்த நரப்புல கூடி இருக்கிற